கணினிகளை புரிந்து கொள்வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். உங்கள் லேப்டாப்குள்ள உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? அது நம்ப முடியாத அளவுக்கு பெரிய மற்றும் சிக்கலான விஷயமா தெரியலாம். ஆனா கவலைப்பட வேண்டாம். புரோகிராமிங் கத்துக்க நாம ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸா இருக்க தேவையில்லை. அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு எளிய கருத்தியல் புரிதல் இருந்தால் போதும். இது செய்ய நாம ஒரு கம்ப்யூட்டர் மாடலை பயன்படுத்துறோம். ஒரு மாடலை ஒரு நகரத்தின் மேப் மாதிரி நினைச்சுக்கோங்க. அது எவ்வொரு செங்கலையும் காட்டாது, ஆனா எங்க எப்படி போறதுன்னு உங்களுக்கு காட்டும். நாம இன்னைக்கு பயன்படுத்தும் குறிப்பிட்ட மேப் வான் நியூமான் மாடல் என்று அழைக்கப்படுகிறது. இதை விஷுவலைஸ் செய்ய சிறந்த வழி ஒரு பழைய கேசட் டேப் பிளேயரை கற்பனை செய்வதுதான். இது ஒரு சிங்கிள் ரீட் ஹெட்டை கொண்டிருக்கு. அது டேப்ல நகர்ந்து ஒரு நேரத்தில் சரியாக ஒரு ஐட்டமை மட்டும் படிக்கும். டேப்புக்கு அடுத்த இடத்துல மியூசிக் இருக்கா அல்லது வாய்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு தெரியாது. அது அடுத்து என்ன இருக்கோ அதை அப்படியே படிக்கும். இது நம்மை வான் நியூமான் ஆர்கிடெக்சருக்கு எடுத்து செல்லும். இங்கு முக்கிய கருத்து யூனிஃபைடு மெமரி தான். இதன் பொருள் உங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நீங்க எழுதுற கோட் மற்றும் உங்க டேட்டா, நீங்க பயன்படுத்துற எண்கள் அதே இடத்துல சேமிக்கப்படுது. நாம ஒரு ப்ரோக்ராம் கவுண்டரை பயன்படுத்தி இப்போ நாம எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை செய்கிறோம்னு துல்லியமாக சுட்டிக்காட்டுவோம். இந்த யூனிஃபைட் மெமரி செயல்பாட்டுல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க நமக்கு ஸ்லாட்ஸின் ஒரு லிஸ்ட் இருக்கு. ஆரஞ்ச் ஸ்லாட்ஸ் ஆட் அல்லது ஜம்ப் போன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வைத்திருக்கிறதை கவனிங்க. அதே சமயம் கிரீன் ஸ்லாட்ஸ் ரா நம்பர்ஸை வைத்திருக்கிறதை கவனிங்க. நம்ம ப்ரோக்ராம் கவுண்டர் 0வில் தொடங்குது. 0வில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் ஆட் 5,6,7 அப்படின்னு சொல்லுது. இது கம்ப்யூட்டருக்கு என்ன சொல்லுதுன்னா, ஸ்லாட் 5 மற்றும் ஸ்லாட் 6ல இருந்து டேட்டாவை எடுத்து அவற்றை ஒன்றாக கூட்டி, அதாவது 5+3=8, அந்த ரிசல்ட்டை ஸ்லாட் 7ல சேமிக்க சொல்லுது. பூம், ஸ்லாட் 7ல 8ங்கிற எண் தோன்றுது. இப்போ கவுண்டர் ஸ்டெப் 1க்கு நகருது. இன்ஸ்ட்ரக்ஷன் லோட் 7 அப்படின்னு இருக்கு. இது நாம இப்பதான் கணக்கிட்ட மதிப்பை எடுக்க சொல்லி கம்ப்யூட்டருக்கு சொல்லுது. அடுத்து கவுண்டர் ஸ்டெப் 2க்கு நகருது. இது சுவாரஸ்யமானது. கமாண்ட் JMP4 அப்படின்னு இருக்கு, அதாவது ஜம்ப். நாம ஸ்டெப் 3க்கு போக மாட்டோம். நாம அதை முழுமையாக தவிர்த்து கவுண்டரை நேரடியாக ஸ்லாட் 4க்கு ஜம்ப் செய்வோம். ஸ்லாட் 4ல கமாண்ட் எண்ட். புரோகிராம் நிறைவடைந்து விட்டது. அப்போ இங்க முக்கியமான டேக்அவே என்ன? கம்ப்யூட்டர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வரிசையாக எக்ஸிக்யூட் செய்யும், அதாவது சீக்வென்ஷியலி. அவை ஒரு நேரத்துல ஒரு ஸ்டெப் கண்டிப்பான வரிசையில் செய்யும். ஒரு சமையல் ரெசிபியை பின்பற்றுவது போல அல்லது ஒரு நாடகத்திற்கான ஸ்கிரிப்டை பின்பற்றுவது போல. ஒரு புரோகிராம் என்பது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸின் ஒரு தொகுப்பு தான். இப்போ உங்களுக்கு கணினியின் மென்டல் மாடல் புரிந்தது. நீங்க ஃபன்னான பதவிக்கு தயாராகிறீங்க. அடுத்ததாக டீனோவை சந்தித்து புரோகிராமிங்கை ஆரம்பிப்போம். மகிழ்ச்சியுடன் கோடிங் செய்யுங்கள்.